எல்லாருமே நலமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அங்குள்ள யெரொபெயாம் ராஜாவிற்கு தீர்க்க தரிசனம் சொல்வதே அவரது பணி. ஆனால் அவருக்கு 3 கட்டுப்பாடுகள் இருந்தது. தண்ணீர் குடிக்கக்கூடாது, அப்பம் புசிக்கக்கூடாது, போன வழியே திரும்பி வரக்கூடாது. தீர்க்கதரிசி தன் பணியை செம்மையாக முடித்துவிட்டு கிளம்பினார். ஆனால் அன்று இரவு பெத்தேலில் ஒரு முதியவர் சொன்ன பொய்யான வார்த்தையை நம்பி அங்கு அப்பம் புசித்தார். அதனால் அடுத்த நாள் காலை அவர் சிங்கத்தால் அழித்து கொல்லப்பட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை வாசிங்க, நேசிங்க, நித்திய ஜீவனை சுவாசிங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தாங்க. பாய்.